தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி அருகில் உள்ள DCW தொழிற்சாலையில் இருந்து கடந்த 6ஆம் தேதி ஆசிட் ஏற்றிய டேங்கர் லாரி ஒன்று கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. நள்ளிரவு 12 மணி அளவில் லாரி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே வந்தபோது ஓட்டுநருக்கு தூக்கம் வந்ததால் அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகில் லாரியை நிறுத்திவிட்டு கண்ணயர்ந்து தூங்கியுள்ளார். 2 மணி நேரம் கழித்து தூங்கி எழுந்த ஓட்டுநர் லாரியை சுற்றி பார்த்தபோது டீசல் டேங்க் பூட்டு உடைக்கப்பட்டு மொத்த டீசலையும் யாரோ மர்ம ஆசாமிகள் குழாய் போட்டு உறிஞ்சி சென்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற போது போலீசார் புகாரை வாங்க மறுத்து அவரை அலைக்கழித்ததால் லாரியை எடுத்துச் செல்ல இயலாமல் சாலையிலேயே தவிப்பதாக லாரி ஓட்டுநர் வேதனையுடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து லோடேற்றி கடலூர் சென்று கொண்டிருந்தேன். இரவு 12 மணிக்கு உறக்கம் வந்ததால் நான் துவரங்குறிச்சி அருகில் உள்ள இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகில் வண்டியை பார்க் செய்துவிட்டு 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உறங்கி இருந்தேன். 2 மணிக்கு எழுந்து டீசல் டேங்கை பார்க்கும்போது டீசல் டேங்க் உடைந்து போய் பூட்டு கீழே சிதறி கிடந்தது. போலீஸில் புகார் கொடுத்தேன். இதுவரை போலீஸில் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. 6 நைட்டு 12 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது. நான் புகார் கொடுத்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. நான் 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர் ஈவாகன் சேவை மையத்தை தொடர்பு கொண்டதை அடுத்து இந்த டீசல் திருட்டு குறித்தும் போலீசார் புகாரை வாங்க மறுத்தது குறித்தும் ஆன்லைன் மூலம் திருச்சி SP வருண்குமாருக்கு புகார் அளித்துள்ளனர். அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் CCTV காட்சியில் 2 சக்கர வாகனம் மற்றும் சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம ஆசாமிகள் டீசலை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருப்பதாகவும் அதனை வைத்து டீசல் திருட்டுகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளாமல் தங்கள் லிமிட்டில் எப்படி லாரியை நிறுத்தி தூங்கலாம் என்று போலீசார் மிரட்டி விரட்டுவதாகவும் லாரி ஓட்டுநர் வேதனை தெரிவித்தார். பெட்ரோல் பங்க் பாதுகாப்பாக இருக்கும் என காரணத்தினால் நான் இந்த பெட்ரோல் பங்கில் விட்டு பார்க் செய்துவிட்டு உறங்கினேன். பெட்ரோல் பங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் ஓட்டுநருக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்கும்? போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் ஏற்கனவே சில லாரிகளில் டீசல் திருட்டு நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.